பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை பதவி விலக வலியுறுத்தி ஜூலை 26ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தூரோன் அன்வார் பேரணியில் 10,000 முதல் 15,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என போலீஸ் கணித்துள்ளது. அப்பேரணி குறித்து டாங்வாங்கி போலீஸ் நிலையத்திடம் ஏற்பாட்டாளர்கள் முறைப்படி தெரியப்படுத்தியிருப்பதாக கோலாலம்பூர் போலீஸ் இடைக்கால தலைவர் டத்து முகமது யூசுப் ஜான் முகமது தெரிவித்தார். இதையடுத்து அந்த அமைதி பேரணி சுமூகமாகவும் பங்கேற்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பானதாகவும் இருப்பதை உறுதி செய்ய 2,000 போலீஸ் வீரர்கள் பணியில் அமர்த்தப்படுவர். இயன்றவரை பேரணி எந்தவொரு பிரச்சனையும் இல்லாத வகையில் நடைபெறுவதை போலீஸ் உறுதி செய்யும் என அவர் கூறினார். பங்கேற்பாளர்களும் எந்தவொரு சினமூட்டும் நடவடிக்கையிலும் ஈடுபடாமல் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என யூசுப் கேட்டுக்கொண்டார். விதிமுறைகளை மீறி யாராவது நடந்து கொண்டால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். 4 இடங்களில் காலை 11 மணி தொடக்கம் ஒன்று கூடி அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு பர்டேகா சதுக்கம் நோக்கி பங்கேற்பாளர்கள் ஊர்வலமாக செல்வர் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் தற்போது வரை சாலைகளை மூடும் திட்டமேதும் இல்லை. ஆனால் கடைசி நேர நிலவரங்களை பொறுத்து அதில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்றார் அவர். நகர சம்மேளன் மக்களே உங்களுக்காக வருகிறது GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மேளன் Global Indian Shopping Expo and Viral Food Festival 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மேளன் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும் பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சம்மேளன்.